ஒரு வழியா அந்த ஸ்பைல சப்மிட் பண்ணிட்டேன்டா. நீ இல்லாம ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. காசை போட்டு விட்றா, போன தடவை மாதிரி பண்ணிடாத. என் ஃப்ரெண்டுக்காண்டி இந்த ஹெல்ப் கூடடா பண்ண மாட்டேன். ஃப்ரெண்டுக்காண்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ காசு அனுப்புறேன்னு சொன்ன, அதனால தான். எப்ப பார்த்தாலும் ஏன்டா காசு காசுன்னு சாவடிக்கிற? காசை மட்டும் அனுப்புடா, தேவையில்லாம பேசாத. சரி வை, இந்த அனுப்புற வை. நேத்து விதைச்சு வச்ச நேசந்தான் பூத்து கனிஞ்சு வரும் நேரந்தான். வாராம போகாது வாடாதே பூந்தேனே, சேராம வாழாது தண்ணீரை செம்மீனே. நம்மூரு கோட்டச்சாமி ஒன்ன என்ன சேர்த்தாச்சு, என் ஜோடி நீதான் என்று என்றோ எழுதி வச்சாச்சு. எப்போதும் சொந்தங்கள் போகாது, செந்தாழ கத்தாழ ஆகாது. நான் ஏறிக்கிற பின்னும் சோறு தண்ணி வேணும் இன்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில். நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில். நான் ஏறிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் இன்னு தோணல. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான், உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான். என் ஆசை காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது. நான் ஏறிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏங்கி
டேய் அர்ஜுன், எல்லா சிப்ஸையும் நீயே சாப்பிட்றாதடா. டேய், நீ நிறையா சாப்பிட்டா வெயிட் போட்டுருவ. அதனால தான் உனக்கும் சேர்த்து நானே சாப்பிட்றேன். Who is mumbling? Last bench, always talking. Arjun, Ravi, you both get out of the class. உன்னால தான்டா அப்போ வெளியே வந்துட்டோம். அதை விடுறா, இந்த கிளாஸை கவனிச்சு தான் நீ பெரிய ஆளாக போகிற. வெளில இருக்கு பாரு டீ கடை, அந்த மாதிரி ஒரு டீ கடை போட்டு பெரிய ஆள் ஏறலாம்டா. நீ என்னடா வெளியே டீ கடைக்கு போய்கிட்டு இருக்க? நம்ம காலேஜ் கேன்டீன் இருக்கு பாரு, அதை லீஸுக்கு எடுக்கிறோம், ஒரு ரூமை கட்டி விட்றோம், கூட்டம் வந்து குமிஞ்சிரும், நல்லா கலெக்ஷன் பார்க்கலாம். பாப்பா நல்லா இருக்கியா? அம்மா அர்ஜுன். டே ரவி வந்திருக்கான் பாரு. வாடா. அர்ஜுன், கொஞ்சம் பேசணும்டா. வெயிட் பண்ணுறா, நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் மேட்டர்டா, நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. எந்த கம்பெனி போனாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறானுங்க. தங்கச்சிக்கு வேறு ஃபீஸ் கட்டணும்டா. காசு இல்லைடா. அது இல்லைடா. பின்ன உனக்கே தெரியும், அப்பா ஆக்சிடென்ட் ஆகி திடீர்னு படுக்கை ஆகிட்டாரு. இப்போ நான் தான் வேலைக்கு போகணும்டா. ஸோ நீ உன் கம்பெனியில் சஜஸ்ட் பண்ணிப்பாரு. இப்போ எனக்கு வேலைக்கு சஜஸ்ட் பண்ணதே அவங்க தான். நீ போனால் அங்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், சும்மா ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவ. அது என் வேலைக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். டே, அப்படிலாம் நடக்காதுடா. இல்லை ரவி, நீ வேறு எதுனா பேசு, இல்லை கிளம்பு, நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அர்ஜுன், உனக்கு எமர்ஜென்சின்றப்ப நீ கேட்டதெல்லாம் பண்ணேனே. நான் எதுவும் எதிர்பார்த்தேனா? என் ஃப்ரெண்டுனால தானே பண்ணேன். இப்போ எமர்ஜென்சின்றப்ப ஃப்ரெண்டு நீ இருக்கனால தானே உங்ககிட்ட வந்தேன். எனக்கு தெரியாது, நீ சும்மா வேலைக்காண்டி சொல்கிறேன்னு நினச்சேன். ஓ, உனக்கு எதுவுமே தெரியாது. சரி, அன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பேன். நீயே நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. பட் நீ ஹெல்ப் பண்ணியிருந்தா அப்போ எனக்கு உதவியாக இருந்திருக்குல்ல. ரவி, டேய் ரவி.
அர்ஜுன் இல்லடா. ஏன் 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 மெதுவா கண்ணை சிமிட்டுறதை நிப்பாட்டு. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். கண்ணை மூடு. என்னன்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கண்ணை மூடு, நான் சொல்றேன். கையை நீட்டு. ஏய் என்ன இது எனக்கா? நல்லா இருக்குடா. இந்த வாட்ச் எப்பயும் உன் கையில இருக்கணும். லவ் யூ. முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டியா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏமா சொல்லு, ஒரு மீட்டிங் இருக்கு. உனக்கு இங்கே எந்த வேலையும் கிடைக்கலையா? அங்கே போய் தான் செய்யணுமா? எப்படி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகணும்னு நினைக்கிற நீ? மீரா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன். சரி, எனக்கு புரியுது. ஆனால் இப்போ வேலை பார்க்குற இடத்துல நல்ல சம்பளம் தானே கொடுக்குறாங்க. நீ அங்கே போயிட்டீங்கன்னா நமக்குள்ளே எல்லாம் மாறிடும். நோ வரிஸ் மீரா, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வரேன். டெய்லியும் கால் பண்ணுறேன்டா. வெறும் 2 வருஷம் தானே. நீ சும்மாவே நீ படிக்கும்போது அப்போ பேசுகிறேன், இப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேன். இப்போது வேலை கிடச்சதுக்கப்புறம் ரேராக தான் மீட் பண்ணுறோம். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வேறு சுத்தமாக மறந்துடுவேன். ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் திஸ் ரைட் நவ். நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நீ இப்போ எத்தனை நாள் ஆச்சு? ஒரு ஃபோன், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ், எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பேசுவோன்னு சொன்னேன். ஆனா எதுவும் செட் ஆகல. மீரா, அது அர்ஜுன், நீ முன்ன மாதிரி இல்லை அர்ஜுன். உன்னோட பிஹேவியர், நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் வச்சு தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? எல்லாம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசலான் இருந்தேன். அர்ஜுன், இன்னும் நான் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை, செட்டில் ஆகலைன்னே சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் கேட்கவே இல்லைடா. நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னை கேர் பண்ணிக்கணும், என் கூட இருக்கணும். இப்பவே எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா அப்புறம் மிச்சம் இருக்காது. அதான் இவ்வளோ இருக்கேம்மா. டீ குடிக்கும்போது சாப்பிட்டுக்கோ. அம்மா, எப்படி உன்னோட பஜ்ஜி மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு? என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்க? லவ் இஸ் த இன்க்ரீடியன்ட். அர்ஜுன், அர்ஜுன், சொல்லுமா. அர்ஜுன், சொல்லுமா, ஏதோ சொல்ல வந்தியே. உனக்கு வேலை கிடைச்சது நல்லது தான்ப்பா. எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருந்து அந்த வேலையை பார்க்கக்கூடாதா? வெளியூருக்கு தான் போகணுமா? இல்லை வேறு வேலை நம்ம ஊரில் கிடைக்காதாப்பா? அம்மா, உனக்கு என்னாச்சு? ஒரு வாரமாக இதே சொல்லிக்கிட்டு இருக்க. அதிலடா தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேர் மட்டும் இவ்வளோ நாள் இருந்தோம். இப்போ நீ போயிட்டேன்னா நான் மட்டும் தனியாக இருப்பேன்.
அப்படி அந்த ஊரில் போய் நீ வேலை பார்க்கணுமா? அம்மா இந்த வேலை நமக்கு பெருசுமா. இங்கே வேலை பார்த்தா நம்ம செட்டில் ஆகிடலாம். அப்புறம் நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ஊர் உனக்கு பிடிக்குமா? விடுமா. அம்மா நீ தானம்மா சொல்லுவ ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்னு. அப்புறம் என்னம்மா? சரி பாய்மா, பார்த்து இரு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ஞாபகம் இருக்காப்பா நீ போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு? நீ ஸ்ட்ராங்மா, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் இங்கே நான் தனியாக இருக்கேன். நான் உன்னோட கால்க்காக தான் வெயிட் பண்ணுறேன். நான் எத்தனை நாள் தனியாக சாப்பிட்ருக்கேன் தெரியுமா? இதைத்தான் நீ போகும்போது சொன்னேன், நான் மட்டும் இருக்கணும்னு. உனக்காகவும் தாம்மா எல்லாம் பண்ணுறேன். உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தாம்மா. எனக்காகவா? தம்பி, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லைப்பா. எனக்கு உன் கூட இருக்கணும். நீ போனதுலேருந்து நான் எந்த பண்டிகையும் கொண்டாடுறதில்ல. வீடே வெறிச்சோன்னு இருக்கு. அப்படி நீ வந்தாலும் ஒரே நாளில் திரும்பி போயிடுறப்பா. பாப்பா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. தம்பி, காசு பணம் எல்லாம் அடுத்தது தான்ப்பா. மற்றவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா. வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம்னு நினச்சேன். பணம் இருந்தால் ஒரு செட்டிலான லைஃப்பை ரன் பண்ணிட முடியும்னு இருந்தேன். ஆனால் அந்த ஆசை என்னோடய நல்ல குணத்தை மறைச்சிருச்சு. மற்றவங்க ஃபீலிங்ஸை பார்க்க மறந்துட்டேன். இப்போ இந்த இயர்பட்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இது எப்படி இவ்வளோ பண்ணுதுன்னு புரியல. மாயமோ மந்திரமோ. ஆனால் இது இந்த பர்த்டேல இருந்து என்னை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிருச்சு. வாழ்க்கைக்கு தான் பணம், பணம் வாழ்க்கை இல்லை.